இப்போ நாம திரையில் பார்த்து கொண்டிருப்பது எங்க ஸ்ரீஹரிகோட்டால உள்ள சூழல். ஒரு விடுமுறை தினம் அப்படின்றதுனாலவே நிறைய மாணவர்கள் அங்க குவிந்திருக்கிறாங்க. ஒரு வாரத்தோட அந்த ராக்கெட் ஆனது லிஃப்ட் ஆஃப் ஆகிறத பார்ப்பதற்காக எவ்வளவு ஆர்வத்தோடு அங்கே குவிந்திருக்காங்க அப்படின்றத நம்மளால் பார்க்க முடிகிறது. ஒவ்வொரு லான்ச்சின் போதுமே ஒரு பெரும் கூட்டம் வந்து கொண்டு தான் இருக்கிறது. என்ன இருந்தாலும் நம்ம இந்தியாவுக்கு பெருமை சேர்க்கக்கூடியதுன்றதோட உலக விண்வெளித்துறையில் ஒரு முக்கிய நாடாக இந்தியா மாறி இருக்கக்கூடிய நிலையில் ஒவ்வொரு ப்ராஜெக்டும் நாம எவ்வளவு முக்கியத்துவம் தரமோ அதே அளவுக்கு முக்கியத்துவத்தை களத்திலையும் நம்மளால மக்கள் தரப்புல இருந்து பார்க்க முடிகிறது, மாணவர்கள் தரப்புல இருந்து பார்க்க முடிகிறது. இங்க ஆந்திராவின் பகுதிகளில் இருந்தும் தமிழகத்தின் வடபகுதிகளில் இருந்தும் நிறைய மாணவர்கள் அங்க போகக்கூடிய காட்சிகளை நம்மால பார்க்க முடிகிறது. ஆரவாரத்தோடு மாணவர்கள் காத்துக் கொண்டிருக்கக்கூடிய நிலையில் இன்னும் 5 நிமிடங்களில் புறப்பட தயாராக இருக்கிறது CMS Not 3 செயற்கைக்கோள். தொடர்ந்து நம்மிடையே விண்வெளி ஆர்வலர் கவியரசு அவர்கள் இணைகிறார். வணக்கம் கவியரசு, இணைப்பில் இருந்தமைக்கு மிக்க நன்றி. இப்போ நாம பேசிட்டு இருந்தோம் இந்த ராக்கெட்டோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ், அதே மாதிரி இந்த சேட்டலைட்டோட பணிகள். இதெல்லாம் பெரிய சந்தேகம் என்னன்னா 4000 கிலோவை தாங்கி செல்லும்னு சொல்ற இதோட கெப்பாசிட்டி இப்ப 4400 கிலோவை தாங்கிட்டு போகுது. இதை எப்படி சாத்தியப்படுத்த போறாங்க நம்மளுடைய இஸ்ரோ விஞ்ஞானிகள்? என்ன நெறிமுறைகள் பின்பற்றப்பட இருக்கிறது? வணக்கம் திரு பார்த்திபன், நேயர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள். இன்னைக்கு ISRO வந்து LVM Mark 3 மூலமா ஒரு முக்கியமான ஒரு சாதனையை புரிய போறாங்க. நீங்க ஆல்ரெடி சொல்லிக்கிட்டு இருந்த மாதிரி நம்ம வந்து அதிக எடை கொண்ட சேட்டலைட்டை வந்து இன்னைக்கு நம்ம லான்ச் பண்ண போறோம். இதை பத்தி நம்ம விரிவா பேசுறதுக்கு முன்னாடி நமக்கு முன்னாடியே ஒரு சில அனுபவங்கள்ல தெரியும். ISRO வந்து 2 சேட்டலைட்டுகள் அனுப்புவாங்க. முன்னாடி ஒன்னு PSLV, அடுத்தது GSLV. அதோடைய அடுத்த தலைமுறை தான் நம்மளுடைய பாகுபலி அப்படின்னு சொல்ற லான்ச் வெஹிக்கிள் மாடியூல் 3 Mark 3. அந்த மாடியூல் அது அதிக எடை கொண்டு போகும் நமக்கு தெரியும். கிட்டத்தட்ட இதுக்கு முன்னாடி வரைக்கும் பாத்தீங்கன்னா 4000 கிலோ அதுதான் அதோடைய கேப்பபிலிட்டி. இப்ப அதை என்ஹான்ஸ் பண்ணிருக்காங்க. என்ஹான்ஸ்னா அதோடைய எடையை கூட்டி அதிகமா அனுப்புறாங்க. இப்ப ஆர்பிட் சேட்டலைட் சுத்துது இல்லையா, இதை வந்து நம்ம வந்து 2 விதமா பிரிக்கலாம். ஒன்னு வந்து லோ எர்த் ஆர்பிட் சேட்டலைட் அப்படின்னு ஒண்ணு சொல்லலாம். அதாவது மிக குறுகிய தொலைவுல வட்டமா அடிக்கக்கூடியது. அதற்கு கிட்டத்தட்ட இப்ப சேட்டலைட் கீழே இருந்து லான்ச் ஆனவுடனே அந்த எண்டில் போய் ரிலீஸ் ஆகும் பாத்தீங்களா, அப்ப வெலாசிட்டி வந்து 7 கிலோமீட்டர் பெர் செகண்டுக்கு இருந்ததுன்னா அது வட்ட வடிவுல நம்ம புவிய சுத்தும். அதே அதிகமான வெலாசிட்டி, உதாரணத்துக்கு ஒரு 10 கிலோமீட்டர் பெர் செகண்ட்ல இருந்ததுன்னா நீள்வட்ட பாதையை நோக்கி அது வந்து பயணப்படும். இன்னைக்கு நம்ம அனுப்புறது வந்து இந்த நீள்வட்ட பாதையை நோக்கி பயணப்படுற ஒரு பயணத்தை தான் அனுப்புறோம். சோ கிட்ட தூரத்துக்கு போகணும்னா நம்ம வெயிட்டை வந்து அதிகமா ஆக்கிக்கலாம், அதிக தூரத்துக்கு போகணும்னா வெயிட்டை வந்து நம்ம கம்மியா ஆக்கணும். இதுதான் இங்க நடக்குது. முன்னாடி பாத்தீங்கன்னா நம்ம 2022 OneWeb India அப்படின்னு ஒரு மிஷன் அனுப்பியிருப்போம். அந்த மிஷன் பாத்தீங்கன்னா குறைவான தூரம், கிட்டத்தட்ட ஒரு 400-500 கிலோமீட்டர் தூரத்துல தான் ஒரு 52 சேட்டலைட்டை லான்ச் பண்ணணும். அதோடைய எடை பாத்தீங்கன்னா 5600 கிலோகிராம் வரைக்கும் போனது. வேற இங்க வந்து 4000ங்கிறது தான் நமக்கு அதிகபட்சம். ஏன்னா நம்ம வெகு தொலைவுல பூமியை வந்து நம்ம சுத்த போறோம். அதனால நம்ம விலையை வந்து இங்க கம்மி பண்ணிருக்கோம். ISRO 4300ங்கிறது இது ஒரு பெரிய சாதனை தான். இதை எப்படி அச்சீவ் பண்ணாங்கிறது தான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கொஸ்டின். நீங்க அதை கேட்டீங்க. அது வந்து என்ன பண்ணிடுறாங்கன்னா ஆப்டிமைசேஷன் அப்படின்னு ஒரு டெக்னிக் சொல்லுவோம். அதாவது இப்ப இதுல பாகுபலியில பாத்தீங்கன்னா 3 அடுக்குகள் இருக்கும். S200 அப்படிங்கிற பூஸ்டர், அதுக்கப்புறம் விக்ரம் நம்மளுடைய விகாஸ் இன்ஜின் இருக்கு செகண்ட் ஸ்டேஜ்ல, 3வது ஸ்டேஜ் கிரையோஜெனிக் இன்ஜின் இருக்கு. இப்ப நீங்க அதோடைய கிராஃபை எடுத்து பாத்தீங்கன்னா நம்ம சாலிட் 200 பூஸ்டர்லயே அதோடைய எரிகிற தன்மையை வந்து அதிகப்படுத்திருக்காங்க. 2 செகண்ட்ஸ் வந்து அதிகமா ஆக்கியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம விகாஸ் இன்ஜின்லயும் அதோடைய 3 செகண்ட் அதோடைய எரியும் திறன் அதிகப்படுத்திருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய கிரையோஜெனிக் ஸ்டேஜ் இருக்கு இல்லையா, அது நார்மலா ஆப்ரேட் ஆகிற ஸ்டேஜோட 6 செகண்டுகள் வந்து அதை வந்து என்ஹான்ஸ் பண்ணி ஆப்ரேட் பண்றாங்க. சோ ISRO வந்து ஒரு மிஷனுக்குமே படிப்படியா ஏதாவது ஒரு என்ஹான்ஸ்மெண்ட் பண்ணுவாங்க. அந்த என்ஹான்ஸ்மெண்ட்ல இவங்க கூட்டுறது மூலமா நமக்கு அதிகமான வெலாசிட்டி அச்சீவ் பண்ண முடியுது. அதனால அதிக எடை கொண்ட சேட்டலைட்டை நம்ம ஜியோ டிரான்ஸ்ஃபர் ஆர்பிட்ல நம்ம இந்திய மண்ணில இருந்து இந்த வாட்டி நம்ம வந்து லான்ச் பண்றோம் பார்த்திபன். இதுதான் இதுல ஏற்படுத்திக்கூடிய மாற்றங்கள் திரு பார்த்திபன். ரைட், நன்றி கவியரசு. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.